ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஒரு 50 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு டெஸ்ட்டு சீரிஸ் போட்டிருக்கோம். அதை இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என பாடியவர் யார்? இதுக்கான சரியான பதில் இளங்கோவடிகள். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார்? சரியான பதில் அகத்தியலிங்கம். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? சரியான பதில் அயோத்திதாசர். படைவேலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான பதில் செயங்கொண்டார். நியூ டீல் திட்டம் தொடர்புடைய நாடு எது? சரியான பதில் அமெரிக்கா. கிழமை பொருளில் வரும் வேற்றுமை என்ன? சரியான பதில் ஆறாம் வேற்றுமை. மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரியான பதில் 2005ஆம் ஆண்டு. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்ற பாடலை எழுதியவர் யார்? சரியான பதில் ஆலங்குடி சோமு. தமிழ் 3000 என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது? சரியான பதில் திருமந்திரம். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார்? சரியான பதில் கௌரன். இந்தியாவில் பொருளாதார பராமரிப்பை கண்காணிக்கும் அமைப்பு எது? சரியான பதில் முன்னேற்ற குழு. தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? சரியான பதில் சுந்தரர். இந்தியாவின் நியாய விலைக் கடைகள் எதற்காக செயல்படுகின்றன? சரியான பதில் உணவு பாதுகாப்புக்காக. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? சரியான பதில் வீரமாமுனிவர். இந்தியாவில் வங்கி தேசியமயமாக்கல் எந்த ஆண்டில் நடந்தது? சரியான பதில் 1969ஆம் ஆண்டு. இந்தியாவில் எந்த வங்கி இலா என்னும் உரையாடும் மென்பொருளை உருவாக்கியுள்ளது? சரியான பதில் பாரத ஸ்டேட் வங்கி. திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலை எழுதியவர்? சரியான பதில் க.த. திருநாவுக்கரசு. காசி கண்டத்தில் கூறப்படும் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்கள் எத்தனை? சரியான பதில் 9. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? சரியான பதில் மலேசியா. 1915இல் சௌரி பெருமான் அரங்கனார் முதலில் பதிப்பித்த நூல் என்ன? சரியான பதில் குறுந்தொகை. உலக தாய்மொழி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? சரியான பதில் பிப்ரவரி 21. கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டப்பட்ட ஆண்டு? சரியான பதில் 1873. பூட்கையில்லோன் யாக்கை போல என்ற புறநானூறு அடியை பாடிய புலவர் யார்? சரியான பதில் ஆலந்தகிழார். உருண்டது போனது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? சரியான பதில் ஒன்றன்பால் வினைமுற்றுகள். உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலகம் தமிழாட்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் யார்? சரியான பதில் தனிநாயகம் அடிகள். குறுந்தொகை பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன?
சரியான பதில் 1915. சிவப்பு ரிக்ஷா என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை என்ன? சரியான பதில் செய்தி. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என்று கூறியவர் யார்? சரியான பதில் அண்ணா. தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க்க தமிழ்நாடே என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? சரியான பதில் பாரதியார். மன்னனும் மாசறக் கற்றோனும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான பதில் மூதுரை. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் என்ன? சரியான பதில் ஆர்டிக் ஆலா. தமிழன் கிளவியும் அதனோற்றரே இவ்வடிகள் இடம்பெற்றும் நூல் எது? சரியான பதில் தொல்காப்பியம். ஓங்கி இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? சரியான பதில் சிலப்பதிகாரம். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார்? சரியான பதில் தேவநேய பாவனார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதில் அமைந்துள்ள வலுவமைதி என்ன? சரியான பதில் கால வலுவமைதி. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நட்டல் திக்கல் அளபெடுத்தல் எனப்படுகிறது. இசை நிறை அலைப்படை எனப்படுகிறது. தேம்பவாணி என்னும் நூல் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்டது? சரியான பதில் சூசையப்பர். வல்லனின் பொருள் இரவலின் பொருள் வல்லனின் வறுமை இரவலின் வறுமை என குறிப்பிட்டவர் யார்? சரியான பதில் பெரும்பதுமனார். தமிழில் முதலாக தொகுக்கப்பட்ட அகராதி என்ன? சரியான பதில் சதுரகராதி. பசல் அலி ஆணையம் மொழிவாரி மாநிலம் பற்றிய அறிக்கையின் நடுவண் அரசிடம் சமர்ப்பித்த ஆண்டு என்ன? சரியான பதில் 1955 அக்டோபர் 10. வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? சரியான பதில் ராஜம் கிருஷ்ணன். கற்ற பெண்களை இந்த நாட்டு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் மணன் போடு என்ற வரிகளுக்குரியவர்? சரியான பதில் பாரதிதாசன். கடும்பகட்டு யானை நெடுந்தேர்கோதை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? சரியான பதில் அகநானூறு. பெருமாள் திருமொழி நல்லாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக அமைந்துள்ளது? 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக அமைந்துள்ளது? சரியான பதில்